குதிரையில் புலிப்பாய்ச்சலில் சென்று கொண்டிருந்தாள் லக்ஷ்மிபாய். ஜான்சி கோட்டையை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிவிட்டதால் கல்ஃபை நோக்கி சென்று நண்பர்களான தான்யா தொப்பே, நானா சாஹிப் ஆகியோருடன் இணைந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போரிடுவதே அவளது திட்டம். எல்லையற்ற வீரமும் விவேகமும் மக்களின் பேராதரவும் பெற்ற லக்ஷ்மிபாய் போன்ற ராணியிடமிருந்து அவளது நாட்டை எப்படி ஆங்கிலேயர்களால் பறிக்க முடிந்தது? பார்ப்போம் கடைசி. 1835ஆம் ஆண்டு காசியில் பகீரதிபாய் பராபந்து என்னும் மராத்திய பெற்றோருக்கு மகளாய் பிறந்தார் இவருக்கு மணி கர்ணிகா என பெயரிட்ட பெற்றோர் மனு என்று அழைத்தனர். குழந்தை பருவத்தில் மிகவும் அழகாகவும் சுட்டி பெண்ணாகவும் இருந்ததால் இவரை அனைவரும் சபீலி என்று அழைத்தனர். 4 வயதிலேயே தாயை இழந்துவிட்ட மனு தந்தை பராமரிப்பில் வளர்ந்து வந்தாள். அதனால் தானோ என்னவோ வழக்கமான பெண் குழந்தைகளைப் போல இல்லாமல் வாழ்வீச்சு, குதிரையேற்றம் போன்றவற்றில் ஆர்வம் அதிகம் கொண்டிருந்தாள். அவள் குதிரை மீது தன் இடையில் பட்டாக்கத்தி தொங்க வேகமாக வாழ்பயிற்சி செய்யும் காட்சி பார்ப்போரை திகைக்கச் செய்யும். இவர் சிறு வயதில் நானா சாஹிப், தான்யா தொப்பே ஆகியோருடன் சேர்ந்து வளர்ந்தார். அவர்களிடமிருந்து குதிரையேற்றம், வாழ்பயிற்சி போன்றவற்றை கற்றுக்கொண்டார். இந்த மூவரும் பிற்காலத்தில் ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் இந்திய சுதந்திர போரில் பெரும் பங்காற்றினர். இந்நிலையில் ஜான்சி மகாராஜா கங்காதர் ராவுடன் அவருக்கு திருமணம் நடந்தது. அப்போது அவருக்கு லக்ஷ்மிபாய் என்று பெயரிடப்பட்டது. ராஜா கங்காதர் ராவ் ஜான்சி அரண்மனையில் ஒரு அருமையான நூலகம் வைத்திருந்தார். அங்கு சமஸ்கிருதம், ஹிந்தி, மராத்தி உள்ளிட்ட மொழிகளில் அரிய கையெழுத்து பிரதிகள், புத்தகங்களை சேகரித்து வைத்திருந்தார் மகாராஜா. லக்ஷ்மிபாய்க்கு அது மிகவும் பிடித்த இடமாக இருந்தது. வீரமும் விவேகமும் கொண்ட ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் விரைவில் ஜான்சி மக்களின் பேரன்பிற்கு பாத்திரமானார். இந்நிலையில் 1853இல் ராணி லக்ஷ்மிபாயின் 18வது வயதில் அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. இதனால் நாட்டு மக்களும் ராஜா கங்காதர் ராவும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. 4 மாதத்தில் அந்த குழந்தை இறந்துவிட்டது. இதனால் கடும் துயருற்ற ராஜா கங்காதர் ராவ் நோய்வாய்ப்பட்டார். இதையடுத்து அரச தர்மத்தின்படி வாரிசு வேண்டி அவர்கள் ஒரு குழந்தையை தத்தெடுத்து கொண்டனர். குழந்தைக்கு தாமோதர் ராவ் என்று பெயரிட்டனர். அந்த காலத்தில் டல்ஹௌசி என்னும் ஆங்கில கவர்னர் ஜெனரல் பல சூழ்ச்சிகள் மூலம் ஹிந்து நாடுகளை ஆக்கிரமித்து வந்தான். அவன் ராஜா கங்காதர் ராவ் குழந்தையை தத்தெடுத்ததை அங்கீகரிக்க மறுத்தான். இந்நிலையில் வாரிசு பற்றிய கவலையிலேயே ராஜா கங்காதர் ராவ் உயிர் பிரிந்தது. இதற்காக காத்திருந்த டல்ஹௌசி ஜான்சி சுவீகார மறுப்பு சட்டத்தின் கீழ் ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் வருவதாக அறிவித்தான். இதனால் கொதித்தெழுந்த லக்ஷ்மிபாய் ஆங்கிலேயர்களை எதிர்த்து சுதந்திர பிரகடனம் செய்தார். ஜான்சியை ஆட்சி செய்யவே மகன் தாமோதர் ராவை என் கணவர் தத்தெடுத்தார். எனவே வாரிசு இல்லாத ராஜ்யம் என நினைத்து ஜான்சியை உங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ள திட்டமிட வேண்டாம் என்று ஜான்சி கடிதம் அனுப்பினார். இந்த கடிதம் இன்றும் இங்கிலாந்து நூலக ஆவண காப்பகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ராணி நாட்டு மக்கள் ஆதரவுடன் ஆங்கிலேயரை எதிர்க்க தயாரானாள். ராணி படைகளை பலப்படுத்தினாள். ஆண்களுக்கு இணையாக பெண்கள் படையும் தயாரானது. பாரதத்தில் பெண்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, அவர்கள் அடிமைகளாக வைக்கப்பட்டிருந்தனர் என்று நமக்கு கூறப்பட்டு வரும் நிலையில் வரலாறு வேறு விதமாக உள்ளது. தடைகள், கட்டுப்பாடுகளை தகர்த்தெறிந்து ஜான்சி ராணி முன் உதாரணமாக விளங்கினார். இதற்கிடையே ஜான்சி மீது படையெடுத்து வந்த ஓர்ச்சா, டாட்டியா ஆகிய அண்டை நாட்டு படைகளை ஜான்சி ராணி விரட்டியடித்தார். இதனால் மக்களுக்கு அவர் மீதான நம்பிக்கை அதிகரித்தது. இந்நிலையில் ஜான்சியை கைப்பற்ற ஹியூ ரோஸ் என்ற ஆங்கிலேய தளபதி தலைமையில் பெரும் படை வந்தது. ஹியூ ரோஸுக்கு சிந்தியா மன்னன், டெஹ்ரி மன்னன் போன்ற துரோகிகள் துணை போயினர்.
எனினும் அவர்களால் ஜான்சியை வீழ்த்த முடியவில்லை. பல நாள் முற்றுகையிட்ட பின்னரும் கோட்டையை பிடிக்க முடியாத ஆங்கில படையினர் கோட்டைக்கு உள்ளிருந்த தண்ணீர் தொட்டிகளையும் வெடிமருந்து சாலைகளையும் பீரங்கிகளால் உடைத்தனர். நூலகமும் தாக்கப்பட்டது. கோட்டை சுவரை உடைத்து உள்ளே நுழைய முயன்ற வெள்ளையரை ராணி ஆணுடை தரித்து தானே முன்னின்று வெட்டி வீழ்த்தினார். ராணியின் வீராவேசம் கண்ட ஆங்கிலப்படை சிதறி ஓடியது. எனினும் துரோகிகளின் உதவியால் ஜான்சி கோட்டை ஆங்கிலேயர்களின் வசம் ஆனது. எனினும் தொடர்ந்து போர் செய்ய விரும்பிய ராணி குழந்தையை முதுகில் கட்டி கொண்டு கோட்டை மதில் சுவரிலிருந்து குதிரையுடன் தாவி குதித்து தப்பிச் சென்றார். வீரம் பொருந்திய சிறு படை ஒன்றும் அவருடன் சென்றது. அவர்கள் ஜான்சியிலிருந்து 102 மைல் தொலைவில் உள்ள கல்ஃபி நோக்கி சென்றனர். அங்கு தாந்தியா தொப்பே, நானா சாஹிப் ஆகியோருடன் இணைந்து ஆங்கிலேயரை எதிர்க்கும் திட்டத்துடன் ராணி தப்பிச் சென்றார். இதற்கிடையே ஜான்சி கோட்டையை கைப்பற்றிய ஆங்கிலேயர்கள் உள்ளே புகுந்தனர். அங்கு கருவூலத்தில் வைக்கப்பட்டிருந்த புகழ் பெற்ற பன்னா வைரங்கள் மற்றும் பொக்கிஷங்கள் அவர்கள் வசமானது. ஆங்கிலேய வெறியர்கள் ராணியை ஆதரித்த ஒரே காரணத்திற்காக நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்களை கொன்று குவித்தனர். கட்டிடங்களை இடித்து தள்ளினர். நூலகமும் தப்பவில்லை. கோட்டையிலிருந்து ஜான்சி ராணி தப்பிச் சென்றதை அறிந்த ஆங்கிலேயர்கள் அவரை பின்தொடர்ந்து சென்று போரிட்டனர். ஆனால் ஒவ்வொரு முறையும் வேங்கை போல் திருப்பி தாக்கிய ராணியின் வாளுக்கு ஏராளமான ஆங்கிலேயர்கள் இரையாயினர். ராணியின் வீரர்களும் பலர் பலியாயினர். இருப்பினும் 102 மைல் தொலைவில் உள்ள கல்ஃபியை அவர் வெறும் 24 மணி நேரத்தில் கடந்து சென்றார். கல்ஃபியை சென்றடைந்த ஜான்சி ராணி அங்கு தன் இளம் வயது நண்பர்களும் சுதந்திர போராட்ட வீரர்களுமான தாந்தியா தொப்பே, நானா சாஹிப் ஆகியோருடன் இணைந்து ஆங்கிலேயருக்கு எதிரான போரை தொடர்ந்தார். அவர்கள் மன்னன் துரோகி சிந்தியாவை துரத்திவிட்டு குவாலியரை கைப்பற்றி கொண்டனர். பின்னர் குவாலியரில் ஆங்கிலேயர்களுக்கும் பாரதத்தின் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் நடந்த போரில் ஜான்சி ராணி வீருடன் போரிட்டார். 4 பக்கமும் ஆங்கிலேயர்களால் சூழப்பட்ட நேரத்தில் தனது மெய்க்காப்பாளர்களிடம், நான் இறந்துவிட்டால் எனது உடலை அந்நியன் தீண்டாமல் பார்த்து கொள்ளுங்கள் என உறுதி வாங்கி கொண்டார். போரின் நடுவே ஒரு கால்வாயை தாண்டும் போது குதிரை தயங்கிய தருணத்தில் ஆங்கிலேயன் ஒருவன் வாளால் ராணியின் தலையில் வெட்டினான். மற்றொருவன் மார்பில் கத்தியை பாய்ச்சினான். படுகாயமுற்ற நிலையிலும் ராணி அவ்விருவரையும் வெட்டி வீழ்த்திவிட்டு மண்ணில் சாய்ந்தாள். குழந்தையை பாதுகாப்பாக அனுப்பி வைத்துவிட்டு ராணியை மெய்க்காப்பாளர்கள் மீட்டு அருகிலுள்ள ஒரு ஆலய பகுதிக்கு கொண்டு வந்தனர். அங்கு அவளுக்கு கங்கா தீர்த்தம் அளித்தனர். ஹரஹர மகாதேவ் என்று முழக்கமிட்ட நிலையில் ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் உயிர் பிரிந்தது. கோட்டா கி சேரா என்ற அந்த இடத்திலேயே அவளது மெய்க்காப்பாளர்கள் ராணியின் உடலை தகனம் செய்தனர். 1858 ஆண்டு ஜூன் 18 நாள் ஜான்சி ராணி உயிரிழந்தபோது அவளுக்கு வயது வெறும் 23 தான். கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரில் சாதாரண வியாபாரிகளாகத்தான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள் வந்தனர். சூழ்ச்சி, நயவஞ்சகம்தான் அவர்களின் முதலீடாக இருந்தது. நண்பர்கள் போல் பழகி இந்திய மன்னர்களுடன் பல ஒப்பந்தங்களை போட்டுக்கொண்டனர். அதில் முக்கியமாக சப்சிடரி அலையன்ஸ் என்ற ஒப்பந்தம்தான் பல மன்னர்களின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது. இப்படி 1817 ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தம்தான் ஜான்சியின் சுதந்திரத்தை பறித்தது. இது பற்றி விரிவாக அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.